ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் சுரேஷ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சோலார் பேனலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறங்கிறத இதை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த நம்ம சோலார் ஸ்டாண்டு, ஸோ சோலார் பேனலில் மேலே வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டாண்டு வேணும்ல, அந்த ஸ்டாண்டை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம காமிச்சிருந்தோம். ஸோ பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாண்டு மேக்கிங் வீடியோ போட்டிருப்பேன், அதை பாருங்கள். ப்ளஸ் எப்படி ஒயரிங் பண்ணுறதும் போட்டிருப்பேன், அந்த ஒயரிங் பண்ணுற வீடியோவும் வந்து இருக்கும், அந்த வீடியோவும் பார்த்துக்குங்க. ஸோ சோலார் பேனல் வந்து நம்ம தூக்கி வைக்கிறதுலாம் எடுக்க முடியல, ஏன்னா நானே தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தது. அதனால் ஒரு பேனல் வச்சுட்டு ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த பேனல் வச்சு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நம்ம ஒரு பேனல் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஒரு பேனலில் எவ்வளோ வோல்ட்டு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது, வோல்ட்டு, இன்னொன்று வந்து கரண்ட்டு. அதாவது வோல்ட்டுங்கிறது எத்தனை வாட்ஸு, எத்தனை வோல்ட்டு, 12 வோல்ட்டா 24 வோல்ட்டா அப்படிங்கிறது. கரண்ட்டுங்கிறது ஆம்ஸு, அது எத்தனை ஆம்ஸு அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வோல்ட்டு பார்க்குறோம். இது நம்ம 12 வோல்ட்டு பேனல் தான், இது நம்ம வாங்கியிருக்குது, 2 பேனல் வாங்கியிருக்கோம். ஆனால் நம்ம செக் பண்ணும்போது நீங்களே பாருங்கள், 25 வோல்ட் வருது. அது எப்படின்னு தெரியல, ஒருவேளை இது வந்து மோனோ பேனலு, அதனால் அந்த மாதிரி வருதான்னு தெரியல. ஸோ வந்து மேகம் மூடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ சூரிய ஒளியே இல்லை, இருந்தாலும் வந்து நமக்கு வந்து வோல்ட் வருது. ஸோ இன்னொரு பேனல் ரெடியாக இருக்குது மாட்டுறதுக்கு. இப்போ நம்ம அந்த பேனலே மாட்டிடலாம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 சைடும் ஒரு போல்டு தான் போட்டிருக்கேன், கிரவுண்டிங் போல்டு. ஸோ 4 பக்கமும் 4 போல்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம 2 பேனலையும் எடுத்து வச்சுட்டோம். எப்படி ஒயரிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்படி அந்த 2 பேனலையும் வந்து பேரலாக எப்படி இணைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சீரியஸ் பண்ணல, பேரலாக தனித்தனியாக தான் இணைக்கிறோம். ஸோ நம்ம 12 வோல்ட்டாகவே தான் வந்து வர அவுட்புட்டை நம்ம வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து சார்ஜர் கண்ட்ரோல் கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு பேட்டரி தான் இருக்குது. ஸோ அதனால் 12 வோல்ட்டு தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு பேட்டரியில் கொடுக்க போகிறோம், சார்ஜர் கண்ட்ரோலர் மூலிமா. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து ஒயரிங் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது வந்து எந்த ஒரு பாருங்கள், மேகம் மூடிகிட்டு இருக்குது. ஸோ மேகம் மூடிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து வோல்ட் ஜென்ரேட் ஆகுது. சரிங்களா? ஸோ 2 பேனலையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூ போட்டிருக்கோம். ஸோ நான் ஒரு ஆளே பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது, வீடியோவும் எடுத்துக்கிட்டு அது கரெக்டாக வந்து நம்ம மேட்ச் பண்ண முடியல. ஸோ வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா ஓகே, வீட்டில் இருக்கிறவங்கள வச்சு வீடியோ எடுக்கலாம். பட்டு மேலே கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது, ஏன்னா வந்து சைடில் ரொம்ப ஹைட்டாக இருக்கும், நம்ம ஒரு 60 அடி 70 அடிக்கு மேலே ஹைட்டில் இருக்கும். ஸோ வந்து வீட்டில் இருக்கிறவங்கள மேலே கொண்டு வந்து ஆக்சுவலி பேனல் வைக்கிறதுக்கு அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம வேறு சப்போர்ட் எதுவும் இல்லை, வேறு யாரும் இல்லை நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளே தான் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து கேமரா எடுக்கணும், கேமரா பிடிச்சி ஒருத்தர் எடுக்கிறதுக்கு நமக்கு ஆள் இல்லை. அதனால் வந்து நானே ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் ஸோ பேசிக்கலி சாரி, மன்னித்திடுங்க. ஸோ நம்மளும் இம்ப்ரூவ் ஆக வீடியோ எடுக்கும் ஒரு ஆளை வச்சு நம்ம வீடியோ எடுக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலர் ஒயர் தான் போட்டிருக்கோம். ஸோ ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஸோ நம்ம மேலே ஐடென்டிஃபை பண்ணி, ஏன்னா வந்து மேலே ப்ளஸ் மைனஸுக்கு கரெக்டாக கொடுத்தாங்க இல்லையா, அதனால் வந்து ப்ளஸுக்கு ரெட் கலரையும் மைனஸுக்கு வந்து கருப்பு கலர் டேப்பையும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ அதில் இருக்க MC4 கனெக்டர் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால் வந்து ஒரு MC4 கனெக்டரை மட்டும் கட் பண்ணி ப்ளஸோட கனெக்டர் மைனஸ்லேயும், மைனஸோட கனெக்டர் ப்ளஸ்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணி நல்லா ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வந்து இன்சுலேஷன் டேப் வச்சு நல்லா இன்சுலேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி போகாத அளவுக்கு. ஸோ நல்லா நீங்களும் இந்த மாதிரி, ஏன்னா வந்து நமக்கு வந்து வர ஜென்ரேட் ஆகிற பவர் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால் வந்து அதனால் ரெண்டு பக்கமாக வச்சு முறுக்குங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஒரு பக்கம் ஏதாவது மிஸ்டேக் ஆனால் இன்னொரு பக்கத்துலேருந்து பவர் நமக்கு கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும்,
இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ MC4 கனெக்டரை இப்போ நம்ம இன்னொரு பேனலில் பேரலாக ஜாயின் பண்ணிக்கலாம். பேரலல் சீரியஸ்னு 2 சொல்லுவாங்க. பேரலல் அப்படின்னா தனித்தனியாக. ஸோ வர நம்ம 10 பேனலாக இருந்தாலும் சேம், அது நமக்கு என்ன ஒரு பேனலோட வோல்ட்டோ அந்த வோல்ட்டு 12 வோல்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு போகிறது. சீரியஸ்னால் ஒரு 10 பேனல் இருக்குது அப்படின்னா 10 பேனலையும் சீரியஸாக பண்ணி, ஸோ 12 வோல்ட்டுனா 120 வோல்ட்டாக வந்து உள்ளே எடுத்துகிட்டு போவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ 24 வோல்ட்னா 24 வோல்ட் ரெண்டு பேனலையும் வந்து சீரியஸ் பண்ணி ஒரு பக்கம் ப்ளஸ் ஒரு பக்கம் மைனஸ் எடுப்பாங்க. இப்போ நம்ம 2 பேனல்லேருந்து ப்ளஸ் எடுத்துருக்கோம், 2 பேனல்லேருந்து மைனஸ் எடுத்துருக்கோம். ஸோ வந்து நமக்கு 12 வோல்ட்டாகவே 2 பேனலோட கரண்ட்டை வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்க யூஸ் பண்ணிட்டு இருக்க இன்வெர்ட்டரும் வந்து 12 வோல்ட் இன்வெர்ட்டர் தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக நான் யூஸ் பண்ண போகிறேன். மற்றவங்களாம் வந்து டிசி ஓமாகவே யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்து இன்வெர்ட்ரு, நம்ம சோலார் இன்வெர்ட்ரு இருக்கு இல்லையா, சோலார் இன்வெர்ட்டரே வந்து இந்த இங்கேருந்து வர அவுட்புட் எடுத்து போய் சோலார் இன்வெர்ட்டரில் கொடுத்து பேட்டரி கொடுப்பாங்க. நம்ம ஒரு புதிய வழிமுறையாக நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோம். அது நான் உங்களுக்கு வாங்க என்னன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, அது வீடியோ போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ நானும் ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி கண்டிப்பாக சக்ஸஸாக முடியும். ஸோ 2 பேனல் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ஒயரிங் பண்ணிட்டோம். இப்போ ப்ராப்பராக நம்ம அதை ரூட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வேலை முடிஞ்சிச்சு. நம்ம வந்து இப்போ கீழே போகலாம். சரிங்களா, கீழே போயிட்டு சார்ஜர் கண்ட்ரோல் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்ப்போம். கீழே இறங்கியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த மாடி மேலேருந்து வீட்டுக்குள்ளே எப்படி ஒயரிங் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். எம்சிபி பாக்ஸு சார்ஜர் கண்ட்ரோல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதை அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேலேருந்து 2 ஒயர் வருது. அந்த 2 ஒயரை வந்து இப்போ நம்ம எது ப்ளஸ்ஸு எது மைனஸ்ஸு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ப்ராப்பராக ஒயரிங் பண்ணுறதுக்காக இந்த டியூப் வாங்கிட்டு வந்துருக்கோம். அந்த டியூப் உள்ளே போட்டுக்கலாம். ஸோ நான் வண்டியோட கீழேயே ஒரு பிளேடு வச்சுருக்கேன். அந்த பிளேடு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு இருக்குது. ஸோ அந்த 2 கேபிளையும் இந்த டியூபுக்குள்ளே விட்டு, ஸோ அந்த எம்சிபி பாக்ஸில் மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே நம்ம ஒயரிங் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு 2 கேபிளுமே ப்ளூ கலராக இருக்குது. அதனால் எது ப்ளஸ்ஸு எது மைனஸ்ன்னு நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு வந்து இப்போ ப்ளஸ் மைனஸ் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் மைனஸ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, நம்ம எப்படி நார்மலாக வோல்ட்டு செக் பண்ணுவோம், மல்டிமீட்டரில் அப்படி செக் பண்ணுங்கள். மைனஸில் வந்தால் நம்ம வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் மாற்றி வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ மைனஸில் வருது, ப்ளஸ் மைனஸ் வந்து மாற்றி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ மைனஸ் காட்டாது, மைனஸ் காட்டாமல் வோல்ட்டு மட்டும் காட்டும். ஸோ 22 வோல்ட்டு கிட்ட காட்டுது. ஸோ நமக்கு வந்து ரெட் கலரில் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் ப்ளஸ்ஸு. ஸோ ஐடென்டிஃபிகேஷனுக்காக ரெட் கலரு அந்த ப்ளஸ்ஸை வந்து ரெட்டாகவும் மைனஸை வந்து பிளாக்காகவும் டேப் அடிச்சுக்கலாம். ஸோ நான் ஏன் கலராக நான் வந்து கேபிள் வாங்கலை அப்படின்னா, ஆல்ரெடி என்கிட்ட 4² mm வந்து ஒரு பண்டல் அப்படியே இருந்தது, முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒயரை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு ஸ்கொயரு என்ன சொல்கிறது, 4² mm வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீட்ரு 36 ரூபா சொல்கிறாங்க. எப்படியும் ஒயருக்கே நமக்கு ஒரு 2000 ரூபாய்க்கிட்ட ஆகிடும். ஏன்னா மேலே இருந்து ஒயரு கீழே எடுத்துகிட்டு வரணும், சார்ஜர் கண்ட்ரோல்லேருந்து பேட்டரிக்கு போகணும். ஸோ இதை எம்சிபியில் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். எம்சிபிலேருந்து அவுட் எடுத்து சார்ஜர் கண்ட்ரோலுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ பக்கத்தில் இருக்கிறது தான் சார்ஜர் கண்ட்ரோலரு. ஸோ சார்ஜர் கண்ட்ரோலருக்கு பார்த்தீங்கன்னா எம்சிபியிலேருந்து ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு. ஸோ அந்த சார்ஜர் கண்ட்ரோலரே டயக்ராம் போட்டிருப்பாங்க. சோலார் பேனல் டயக்ராமு, பேட்டரி டயக்ராமு, அவுட்புட் டயக்ராம் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து சோலார் பேனலுக்கும் பேட்டரியும் தான் கனெக்ஷன் பண்ண போகிறோம். அவுட்புட் நம்ம வந்து எடுக்க போகிறதில்ல. நம்ம அவுட்புட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இன்வெர்ட்டர்லேருந்து எடுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்,
ஸோ நான் 4 ஸ்கொயர் எம்எம்முக்கு அந்த அலுமினிய ஜம்பர் வாங்கி அடிச்சிருக்கேன். ஏன்னா வந்து 4 ஸ்கொயர் எம்எம் போகிற அளவுக்கு அந்த சார்ஜரில் கேப் இல்லை, அதனால் அலுமினிய ஜம்பர் வாங்கி அடிச்சிருக்கேன். ஸோ எம்சிபியில் பார்த்தீங்கன்னா சோலார் 12 வோல்ட்டுன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் இல்லை, வெளியே எங்கேயோ வேலைக்கு போயிட்டோம், ஏதாவது ப்ராப்ளம், யாராவது ஒயர்மேனோ எலக்ட்ரிஷியனோ யாராவது வந்து அட்டன் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிளியராக தெரியணும். அதுக்காக தான் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். இது சோலார்லேருந்து வர்றதா, என்ன பவர்னு ஈஸியாக ஒருத்தர் பார்த்தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். எத்தனை வாட்ஸு அதெல்லாமே நான் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பேன் அதில். ஸோ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் கொடுத்தாச்சு. இது நைட் டைம், அதனால் ஆன் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் எனக்கு பவர் இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம பேட்ரி கனெக்ஷன் பண்ணிடலாம். ஸோ பேட்டரிக்கும் ஒயர் அந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் பேட்ரி, பக்கத்தில் இன்வெர்ட்டர் இருக்குது. இப்போ வரைக்கும் இன்வெர்ட்டர்லேருந்து தான் சார்ஜ் ஏறிட்டு இருக்குது பேட்டரியில். இது பேட்டரி வந்து கண்டமான பேட்டரி தான், பேட்டரி வந்து போயிடுச்சு. ஸோ இன்வெர்ட்டர்லேருந்து பேட்டரிக்கு சார்ஜ் ஏறிட்டு இருக்குது, அதுதான், அதனால தாங்க 14 வோல்ட்டு காட்டுது. நான் இப்போ அங்கே இன்வெர்ட்டர் ஆஃப் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, பேட்டரி வந்து பேட்டரி லெவல் பாதியாக காட்டும். அங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணிவிட்டேன், பேட்டரி லெவல் பாதியாக காட்டுது. ஏன்னா பேட்டரி போயிடுச்சு. அது இன்வெர்ட்டர்லேருந்து வர அவுட்புட்டை தான் இவ்வளோ நேரம் காமிச்சிட்டு இருந்தது, ஆனால் பேட்டரியில் பவர் இல்லை. பேட்டரி பாருங்கள் 12 வோல்ட்டு தான் இருக்குது. பேட்டரி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், லூமினோஸ் பேட்டரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்தால் அதனோட ரிவ்யூ உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக லூமினஸ் பேட்டரி ரிவ்யூ தான் உங்களுக்கு நான் போட போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ 150 AH பேட்டரி ஆர்டர் பண்ணியிருக்கேன் ரீப்ளேஸில். ஸோ நமக்கு வர இன்புட்டு பவர் வந்து ப்ளஸ், இது மைனஸு 12 வோல்ட்டு பவர் நமக்கு வருதுன்னு எழுதியிருக்கோம். நம்ம எவ்வளோ பேனலு 360 வாட்ஸ் வந்து மேக்ஸிமம் பவர் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தான், புரிதலுக்காக மட்டும்தான் இது. ஸோ வாங்க நாளைக்கு காலையில் எப்படி பவர் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நைட் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், காலையில் பொழுது விடிஞ்சிச்சு, மணி 7:30. பொழுது எப்போயே விடிஞ்சது, நம்ம லேட்டாக தான் இருந்திருக்கோம். மணி 7:30 மணிக்கு சோலார்லேருந்து பவர் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோலார் பேனல்லேருந்து எந்த அளவுக்கு வோல்ட் வருது, ஆம்ஸ் கரண்ட் எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி கரண்ட்டு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும். கரண்ட் ஃபார் ஆம்ஸ் எப்படி செக் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ மல்டிமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணி தான் செக் பண்ண முடியாது. மல்டிமீட்டர் ரொம்ப நேரம் வச்சு பார்க்க முடியாது. மல்டிமீட்டரும் 10 ஆம்ஸ் வரைக்கும் தான் காட்டும். 10 ஆம்ஸுக்கு மேலே வந்தால் 1ன்னு தான் காட்டும். ஓகேங்களா? இது வந்து வோல்ட்டு 17.1. நான் 200 வச்சுருக்கிறதால 17.1 காட்டுது. இப்போ கிளியராக காட்ட பாருங்கள். இப்போ 20 வச்சுருக்கேன், 16.6 வோல்ட் நமக்கு ஜென்ரேட் ஆகி வருது. ஸோ இந்த மாதிரி கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதால தான் நம்ம சார்ஜர் கண்ட்ரோல் போடுறோம். ஏன்னா பேட்டரி வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக 16 வோல்ட்டு கொடுத்தா தாங்காது. அதனால தான் வந்து சார்ஜர் கண்ட்ரோல் போட்டு நம்ம சார்ஜர் வந்து பேட்டரி கொடுக்குறோம், அந்த ஃப்ளக்சுவேஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கு தான். இப்போ கரண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். வோல்ட்டு பார்த்தோம், இப்போ கரண்ட் எவ்வளோ வருது. ஸோ ஆம்ஸ் ரேட்டிங்கை செக் பண்ணி பார்ப்போம். வரும் 10க்கு மேலே வந்ததுன்னா 1 மாறிடும். பேட்டரி லோ தான் காட்டுது, ஏன்னா பேட்டரி போயிடுச்சு. 10க்கு கீழே இருந்தால் 9, 8ன்னு காட்டும். 10க்கு மேலே இருந்தால் 1 மாறும், ஏன்னா 10 ஆம்ஸ் தான் இந்த மல்டிமீட்டர் காட்டும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.